அழித்தவனுக்கு அழிந்தவன் கையால் தான் அழிவு என்ற மாதிரி இவ்வளவு பெரிய குற்றங்களை எல்லாம் செய்த ராஜபக்சகள், மிகப்பெரிய மனித உரிமை மீறல்கள், பெரிய அளவிலான இன அழிப்புகள், கொலை கொள்ளை கற்பழிப்புகள், அதிகமான ஊழல்கள், இந்த மாதிரி பெரிய அளவிலான குற்றங்களை எல்லாம் செய்து எங்கள் நாட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜபக்சகள் ஒட்டுமொத்த உலகமுமே முயற்சி செய்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாம் இவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும், சர்வதேச நீதிமன்றத்தில் இவர்களை நிறுத்தணும்னு சொல்லி முயற்சி செய்தும் 18 நாடுகள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை இலங்கைக்குள்ள நடத்தியும் அந்த ஒட்டுமொத்த உலகத்தாலையும் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாத ராஜபக்சகள் இன்றைக்கு அதே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஒரு முன்னாள் உறுப்பினர், ஒரு அரசியல்வாதி, ஒரு பச்சை தமிழரினுடைய ஒரு வாய் திறப்புக்காக நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அழித்தவனுக்கு அழிந்தவனால தான் அழிவுன்ற மாதிரி இவர்களினுடைய அழிவு இப்போ சிவனேசுத்திர சந்திரகாந்தன் என்று சொல்லப்படுற பிள்ளையானினுடைய வாயில தான் இருக்குது. இன்றைக்கு பிள்ளையான் வாய் திறந்தா கோட்டபாய ராஜபக்சல ஆரம்பித்து ராஜபக்சகளினுடைய முக்கியமான அனைத்து தரப்பினரும் உள்ளே போக வேண்டிய நிலைமை ஏற்படும் சொல்லி என்பிபி கட்சியினுடைய இப்போ இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒருத்தர் நேரடியாக ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். அவ்வளவுக்கு பிள்ளையானுடைய வாக்குமூலத்துக்கு பின்னால் ஏகப்பட்ட மர்மங்களும் உண்மைகளும் நிறைஞ்சிருக்கிறதா தான் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய தகவல்கள் இருந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் தெளிவாக முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அது என்னடா பார்க்குறதுக்கு முதல் நான் வளமையாக சொல்கிறது தான், தொடர்ச்சி என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும்னு சொன்னால் புதுசாக என்னோட சேனலுக்கு வந்து பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதேமாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைலும் எங்கே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய 90 நாள் விசாரணை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையானு சொல்லப்படுற சிவனேசுத்திர சந்திரகாந்தன், இவருக்கு பின்னால ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது. அதாவது இலங்கைக்குள்ள நடந்த கிட்டத்தட்ட முக்கால்வாசி கொலை சம்பவங்களுக்கு பின்னால இந்த பிள்ளையான் தொடர்பு பட்டிருக்கதா தான் இப்போ ஒவ்வொரு கட்டமாக வெளிவரக்கூடிய விசாரணைகள் இருந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. திட்டமிட்ட கொலைகள், ராஜபக்சர்களுக்கு சார்பாகவும் சரி, இல்லாட்டி இவர்களினுடைய அரசியல் சுயலாபத்துக்காக கொலை செய்யப்பட்ட முக்கியமான பெரிய பெரிய பிரமுகர்கள் வரைக்கும் இவரால் தான் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு விடயம் இப்போ ஆரம்பகட்ட விசாரணைகள் வந்து வெளியே வந்திருக்குது. ஏற்கனவே இலங்கையுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கூட்டத்தில் சொல்லியிருப்பார், இந்த பிள்ளையான் வந்து கைது செய்யப்பட்டது சாதாரணமாக ஒரு கடத்தல் வழக்கில் மட்டுமில்லை, அந்த கடத்தல் வழக்கை மையமாக வச்சு கொண்டுதான் இவர் மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்டார். ஆனால் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு சிஐடியினருடைய விசாரணைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய தகவல்கள், இவர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள்ல இருந்து இன்னும் அதிகமான தகவல்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைச்சு கொண்டு இருக்குன்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். ஆனால் சொல்ல போனால் பின்புலத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை நேரடியாக பிள்ளையான குற்றம் சாட்ட முடியாமல், ஏன்டா இவர் தான் செய்தார்ன்றது வந்து உறுதிப்படுத்தப்படாமல் அங்கேயுமே அவர் மேலே வழக்கு தொடுக்க முடியாதானே. அதனால ஏற்கனவே நடந்த ஒரு கடத்தல் வழக்கை வச்சுக்கொண்டு அந்த வழக்கில் பிள்ளையான உள்ள தூக்கி அவர்கிட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் இப்போ பல்வேறு கோணங்களில் தான் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருது. அந்த விசாரணைகள் இருந்து தான் ஏனைய விடயங்களை வெளியில் கொண்டு வரதுக்காக இந்த புதிய அரசாங்கம் அந்த அடிப்படையில் தான் இவரை கைது செஞ்சிருக்கலாம்னு சொல்லி ஒரு விடயத்தை எங்களால் வெளிப்படையாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற கடத்தலுக்காக கைது செய்யப்பட்ட பிள்ளையான சந்திக்கிறதுக்காக இப்போ இருக்கக்கூடிய இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கல இருந்து உதயகமன்பில, அதே மாதிரி இன்னும் ஒரு சில முக்கியமான பிரமுகர்கள் இப்போ ராஜபக்சகளினுடைய SLPP கட்சியினுடைய ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வரைக்கும் மிக மும்முரமாக இவரை சந்திக்கிறதுக்காக முயற்சி செய்கிறார்கள்னு சொன்னால் இதிலிருந்து வெளிப்படையாகவே தெரியுது பிள்ளையான் வாய் திறந்தா ஒவ்வொருத்தரும் வரிசையில் உள்ளே போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் சொல்லி. அந்த ஒரு திட்டம் தான் இப்போ புதிய அரசாங்கத்தினுடைய ஒரு வெளிப்படையான திட்டமாக எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது நடந்தால் உண்மையிலேயே நல்ல ஒரு விடயமாக இருக்கும். ஏன்னா குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதைத்தான் இப்போ NPP கட்சி, JVP கட்சியினுடைய ட்ரில்வின் சில்வா வரைக்கும் கூட்டங்களில் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். இந்த ராஜபக்சகளினுடைய கட்சி SLPP, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இந்த ராஜபக்சகளினுடைய ஒரு தூதுவராக இந்த சிறையில் இருக்கக்கூடிய பிள்ளையான சந்திக்கிறதுக்காக
மிக மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவர் சந்திச்சிடலாம் என்ற ரீதியில் மிக மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த ஆட்சி காலத்தில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் சிஐடியினரால் முன்னெடுக்கப்படும் போது, இளைஞருடைய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்படும் போது ஒரே நாளில் குற்றப்புலனாய்வு பிரிவு 750 அதிகாரிகள், அதுக்குள்ள விசாரணைகள் முன்னெடுத்து கொண்டிருந்த 750 அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதா ஒரு பயங்கரமான விடயத்தை வந்து இப்போ வெளிப்படுத்தியிருக்கிறார். இதெல்லாமே சாதாரணமாக நாங்கள் ஒரு சினிமாவில் பார்க்குற மாதிரி நடக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் எங்களோட நாட்டுக்குள்ள உண்மையிலேயே இந்த ராஜபக்சகளினுடைய அரசியல் காலங்களில் நடந்திருக்குது. இதெல்லாமே பார்க்க போனால் இப்போ நாங்கள் வெளிப்படையாக பார்க்குற விடயங்கள் எல்லாமே 0.0001 விகிதம் மட்டும்தான். இதை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட விடயங்கள், இன்னும் ஏகப்பட்ட குற்ற செயல்கள், இந்த மாதிரியான மோசமான விடயங்கள் எல்லாம் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இன்னும் அதிகமாக நடந்திருக்குது. அதுவும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்போ ராஜபக்சர்கள் உள்ளே போனால் அவர்களினுடைய வாக்குமூலத்திலிருந்தும் ஒவ்வொரு விடயங்களும் வெளியில் வரும். அதே மாதிரி ஜேவிபி கட்சியினுடைய ட்ரில்வின் செல்வா ஒரு கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இதே விடயத்தை தான். இந்த பிள்ளையான் வாய் திறப்பாராக இருந்தால் தொடர்ச்சியாக எல்லாருமே சொல்லக்கூடிய விடயங்கள் வந்து பிள்ளையான் எப்போ வாய் திறப்பார், பிள்ளையான் சொல்லக்கூடிய வாக்குமூலத்தில் இருந்து தான் ராஜபக்சகளினுடைய பிரதானமான சூத்திரதாரிகள், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான பிரதானமான நபரை வந்து இந்த பிள்ளையானினுடைய வாயிலிருந்து தான் வெளியில் வருவார்னு சொல்லியும், அவர் வாய் திறந்தால் ரணில் விக்ரமசிங்க, ராஜபக்சக்கள், உதயகமன் பில இவர்களுக்கு பின்னால் இன்னும் செயல்படக்கூடிய அனைத்து நபர்களும் உள்ளே போக வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும் என்றபடியாக தான் இப்போ பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையில தான் பிள்ளையான சந்திக்கிறதுக்காகவும் அவர்கிட்ட போய் நீ வாயை திறந்துடாதன்ற மாதிரி கேட்கறதுக்காக தான் அவரை சந்திக்கிறதுக்காக முயற்சி செய்கிறார்கள் என்ற மாதிரி ஒரு விடயத்தை வந்து அவரும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இலங்கைக்குள்ளே நடந்த ஒரு மிக கொடூரமான சம்பவமாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வந்து ஒரு மிக கொடூரமான சம்பவமாக சொல்லப்படுது. அதை விட கொடூரமான சம்பவம் தான் எங்கட 2009ஆம் ஆண்டு யுத்தத்தில் நடந்தது. அதுக்கான நீதியும் பெற்றுக் கொடுக்கப்படுமா இருந்தால் ஈழத்தமிழர்களாக வந்து எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த புதிய அரசாங்கத்தில் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அவர்களுடைய நன்மதிப்பும் வந்து இன்னும் அதிகமாகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த ஈழத்தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த இனப்படுகொலைக்கு பின்னாலையும் இருக்கக்கூடியது இதே பிள்ளையானு சொல்லப்படுற சிவனேசுத்துறை சந்திரகாந்தன் தான். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது மிக விரைவிலேயே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முதல் கட்டமாக கைதாகலாம்னு சொல்லித்தான் இப்போ அரசியல் வட்டாரங்கள்லேருந்து ஒரு முக்கியமான தகவல் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த பிள்ளையான் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்திலிருந்து தான் கிட்டத்தட்ட நீண்ட காலம் இருக்குது. இப்போ இவரை வந்து உடனடியாக விசாரித்து உடனடியாக உண்மைகளை வெளியில் கொண்டு வரணும்ன்ற அவசியம் இல்லை. 90 நாட்கள் இளைஞனுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அவகாசம் இருக்குது. 90 நாட்கள் இவரை வச்சு வடிவாக விசாரிக்கலாம். அதையும் தாண்டி நாட்கள் வேணும்னு சொன்னாலும் நீதிமன்றத்தில் திரும்பவும் முன்னிலைப்படுத்தி திரும்பவும் அனுமதியை பெற்று இன்னும் விசாரிக்கலாம். அதனால விசாரணைக்கு வந்து நீண்ட காலம் இருக்குது. இவர்கிட்ட இன்னும் நிறைய தகவல்கள் பெற்றுக்கொள்ளப்படும். அந்த தகவல்களை வச்சுக்கொண்டு தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தரும் வரிசையில் உள்ளே போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் இருந்து எங்களால் வெளிப்படையாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அந்த பிள்ளையான் என்ற சிவனேசுத்துறை சந்திரகாந்தன் என்ற அந்த தமிழர், அவர் தமிழர்னு சொல்கிறதுக்கே எங்களுக்கே ஒரு வெக்கமாக தான் இருக்குது. என்ன சொன்னால் ஒரு தமிழராக இருந்து கொண்டு இவ்வளோ பெரிய அழிவுகளுக்கும் இவ்வளோ பெரிய கொலைகளுக்கும் துணை போயிருக்கிறார். இருந்தாலும் அழித்தவனுக்கு அழிந்தவனால தான் அழிவன்ற மாதிரி யாரை இவர்கள் அழித்தார்களோ அதே அழிந்த தமிழர்களால் தான் இந்த ராஜபக்சகளுக்கும் இப்போ அழிவு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் பிள்ளையான எப்போ வாய் திறக்கிறார், ராஜபக்சகள் எப்போ உள்ளே போகிறார்கள்னு சொல்லி. தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வரும்போது அதில் அதேமே கட்டாயமாக நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றி தான் உங்களுடைய கருத்துக்கள் நடந்தால் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் சொல்லலாம். தொடர்ச்சியான எல்லா அப்டேட்ஸும் பார்க்கணும்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கணும்னு நீங்கள் சொன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.